காமராஜர் நினைவகத்தில் அங்கே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங்க்கு வந்தோம். இன்றைக்கி வந்து மியூசியம் பார்க்க வந்திருக்கோம். ஏன் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி போய் மியூசியம் எப்படி பார்க்கலாம் வாங்க போகலாம். போதுமா சென்னை சரியான சூடுங்க. ஸோ மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி கலைஞர் மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே அண்ணாவோட மியூசியம் இதுக்கு முன்னாடியே இருக்குது. அதுக்குள்ளே உள்ள வந்தாச்சுங்க. இதுதான் அண்ணாவோட மியூசியம். யாரும் அப்படியே நான் கிட்ட வந்தேன்னா நீங்கள் அப்படியே பின்னாடி போயிடுங்க. கொஞ்சம் கிட்ட கவர் பண்ணால் அவரோட வந்து பெருமைகள் புகழ்கள் எல்லாமே பற்றி இங்கே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் அவர் ஃபோட்டோ தான். அவர் ஃபோட்டோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அப்படியே போனால் அவர் வாங்கின பட்டங்கள், காஞ்சியில் அண்ணா பயின்ற பச்சையப்ப பள்ளி, காஞ்சிபுரத்தில் இருக்க அந்த பள்ளி பச்சைப்பா காலேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி பச்சையப்ப ஸ்கூல் காஞ்சிபுரமா. ஸோ அதுக்கடுத்து அவர் எழுதின நாடகம் அதெல்லாமே அவரோட சிறப்பமைப்பு அப்படியே இருக்கு. வாங்க கேமராமேன், கிட்ட வாங்க கேமராமேன். என்ன நீங்க? ஸோ இன்னைக்கும் பாரபட்சம் எல்லாமே எங்கள் அம்மா பிடிச்சி கூட்டு வந்துட்டேன் கேமராமேனுக்கு. வேற வழி இல்லை எனக்கு. ஸோ இது தொடாமல் பார்க்கணுமா? அவர் வந்து கைப்பட எழுதுனது எல்லாமே ஆக்சுவலா கையெழுத்து சொல்லிட்டு மொத்தம் போட. கையெழுத்து எவ்வளோ அழகா இருக்கு. அப்பத்து தமிழ் கையெழுத்து போல. பாக்குறீங்களா? எவ்வளவு பெரிய பெண்ணுங்க. இத்தொன்னு பெண்ணு பிடிக்கிறதே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போல்லாம் எவ்வளவு பெரிய பெண்ணு. கேமரா பண்ணிங்க வாங்க. உங்களை கூப்பிட்டு ஆயுசு குறைஞ்சிடும் போல. அங்க பாருங்களா எவ்வளவு பெரிய பெண்ணு. ஆக்சுவலா சாப்பிட்ட தட்டுன்னு நினைக்கிறேன். பயன்படுத்திய பொருட்கள், சாப்பிட்ட தட்டு, டைரி நினைக்கிறேன், எழுதுனது, வரைஞ்சது. அது பெண்ணு மட்டும் காமிங்களா? எவ்வளோ பெரிய பெண்ணுங்க. அவர் அந்த காலத்துல போட்டு போட்டாரு. நான் இப்பதான் ரீசெண்டா எனக்கு போட்டு வாங்கினேன். எப்படி அவருக்கு நான் ஒரே மாதிரி இருக்கிறோமா? கருப்பு கலர் சட்டை, அங்கே கருப்பு கலர் சட்டை. என்ன பண்றது? அழகாகிறாரு. நானும் அதோட அழகுதான். ஓகேங்களா? நான்லாம் ஒத்த புக்கு படிக்கவே கஷ்டமா இருக்கு. இத்தனை புக்கு எழுதிருக்கிறாரு. கஷ்டமா இருக்கும். நானும் தமிழ்ல என்ன கையெழுத்து போட கத்துக்கணும். இனிமேல் தமிழ்ல கையெழுத்து போட கத்துக்கிறேன். கடைசியா என்ன ஃபோக்கஸ் பண்ண விட்டுருங்கன்னா, நானும் தமிழ்ல கையெழுத்து போட கத்துக்கிறேன்றேன். நீங்க என்ன கண்டுக்கிறீங்களா? இந்த இடத்துலயே ரொம்ப முக்கியமான ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ரெண்டு, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி நோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து தேவைன்னு பேசிக்கலாம். அதை தவிர வந்து எப்பவுமே திணிக்கிறது நம்மளுக்கு செட் ஆகாது. தமிழனுக்கு யாருக்குமே செட் ஆகாது. ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் எங்கே போனாலுமே, அடுத்து இங்கிலீஷ். தமிழ்ன்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான். ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. தமிழ் எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் தமிழ் இருக்கணும். மற்றபடி அதர் லாங்குவேஜஸ் எல்லாம் அப்பாற்பட்டது. எனக்கு தேவை தமிழ். அதே மாதிரி தான் அவரும் போராடினாரு. தமிழ் தான் எப்பவுமே உயிர் மூச்சுன்னு. ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்ச அட்ராக்டிவானது இது ஒன்று. எதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுக்கு எப்பவுமே தமிழ்நாட்டில் இடம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இடமும் இருக்கக்கூடாது. என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து 6:30 தான் உள்ளே போகணுன்னாங்க. இது போய் இப்போ காமிச்சு பார்ப்போம். உள்ளே விட்டாங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா சண்டை போட்டு வரலான்னு. வாங்க உள்ள போலாம்.
ஆறு ஆறு கரெக்டாக தான் போகணுமா? கரெக்டா அந்த டைம் தான் அந்த ஷோ முடிஞ்சிட்டு வெளிய வர மாட்டேன். அப்படியா? சரி ஓகே. டைம் தான் உள்ள விடுவாங்களா? அசியம் பட்டல தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன சிரிப்பு? அதான் கேட்டேன். வாங்க போ. ஆக்சுவலாக ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வாங்க போயிடும். அப்படியே கேமராமேன் போய் ஷோக்கு தான் தேவை. அப்படியே கொடுங்க. வந்து பார்க்கலாம். ஷோ போயிடும் போல இருக்குது. ஒரு ரூம் ஒரு இது வச்சிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டாங்க. என்ன ஃபீல் இருக்குன்னு தெரியல. அப்படியே பாத்துருவோம். எல்லாமே அப்பர் சீட்டு தான் பிடிச்சிப்பாங்க. அப்பர் சீட்டுக்கு போயிடுது. அப்பர் சீட் சென்டரை முடியுங்க. உள்ள தேட்டர் சூப்பராக இருந்தது. அவரோட ஸ்டார்டிங் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன பண்ணாலும் அது ஃபுல்லாக இருந்தது. ஒரு தடவை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஒரு வீக்டேஸில் வந்து வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணுறேங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. என்னன்னா அந்த அவரோட சேர் இருக்கு. ஒரு இருக்க வரைக்கும் அது யூஸ் பண்ண சேர் இருக்கு. அது கிட்ட போயிட்டு நின்னோம்னா நம்ம அவர் கூட போட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா இருக்கு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதை ஸோ அப்படியே உள்ள வந்து போகலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு ஹையன் மியூசியம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மிஸ் பண்ணாத எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பார்க்கணும். சீக்கிரமாக வந்து பார்த்துருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி புக் பண்ணுற டிக்கெட் எப்படின்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். கலைஞர் உலகம்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்து வெப்சைட்டில் அது வந்து நம்ம டிக்கெட் வந்து அதில் முன்பதிவு செஞ்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் முன்பதிவு செய்கிறீங்களோ அது ஏற்ற மாதிரி தான். ஸோ ஷெட்யூலை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எதுவும் மிஸ் பண்ணாதான் எல்லாருமே பார்த்துருங்க. எங்களுக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்படியே இதுதான் வந்து நாங்கள் உள்ள உட்காந்து இருக்கும்போது பார்த்த தேட்டரு. அப்படியே வந்தோம்னா இது ஃபுல்லாக வந்து அவர் செஞ்ச செயல்கள், என்னென்ன செஞ்சாரு செயல்கள். வேற லெவல் வியூ. உள்ள வந்து பார்த்தா தெரிய போகுது. வாங்க. ஏதோ ஒரு துபாய் உள்ள மியூசியம் உள்ள போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. உள்ள வரலாமாண்ணா? அந்த இது இது வேற அது வேறயா? அவரோட பேசுற மாதிரியா? சும்மா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலா ஒரு துபாய் ஃபியூச்சர் மியூசியம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அவர் கூட பேசுற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காரோட மாடல்ஸ் எப்படி வச்சிருக்காங்க. எஸ்எம்பி மேல எஸ்எம்பியா போகுது. இங்க எல்லாம் நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு இது பண்ண முடியல. நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா
ஸோ கீழே இறங்கி போய் பார்க்கலாம் போல. எஸ்எம்வியா இருக்குதுங்க. எனக்கு 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க. எதுக்கு 1.5 மணி நேரம்? ஒன்றும் இருக்காது போல பார்த்தோம். 1.5 மணி நேரமே கம்மின்னு நான் நினைக்கிறேங்க. இங்க போய்கிட்டே இருக்குங்க. அடுத்து பாரு, திருவாரூர் டு சென்னை ட்ரெயின் பயணம் வேற இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்த்துட வேண்டியதுதான். 10 நிமிஷம் ஆகும் இருக்காங்க ட்ரெயின் போகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து வேற என்ன பார்க்கலாம்னு பார்த்தா அதோட வெளியே தான் போக வேண்டியது இருக்கு. ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ட்ரெயினில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திருவாரூர் சென்னை அவர் வரும்போது என்னென்ன பணி திட்டங்களை செய்தார், என்னென்ன போராடினாரு, எதுக்காகலாம் போராடினாரு, என்னென்ன தொழில்நுட்பங்களை வந்து தொடங்கி வச்சாரு, அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு என்ன நல்ல உதவிகள் செஞ்சாருன்னு சொல்லிட்டு திருவாரூர் சென்னை வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன செஞ்சாரோ அதை அந்த ட்ரெயினில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. 3D எஃபெக்ட், 3D 7D எஃபெக்ட் அது ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட ஒரு வீக் டேஸ் ஃப்ரீயாக இருந்தால் வீக் டேஸ், அப்படி இல்லைன்னா வீக் எண்டில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு ஆன்லைனில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இத்தனை உங்களும் விடம்பெறுது உங்கள் பிகேசி. நம்ம ஸோ மறக்காம வீக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you, good night, bye.